வணக்கம்ங்க. நம்ம இன்னைக்கு எங்கண்ணா இருக்கோம்? இன்றைக்கி நம்ம ஈரோடு மாட்டு சந்தையில் வியாழக்கிழமையான நடக்குது. இன்றைக்கி நம்ம ஈரோடு மார்க்கெட்டில் இருக்கிறோம். ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தை வியாழக்கிழமை சந்தை. காலைல எத்தனை மணிக்குன்னு ஆரம்பிக்குது? விடியகாலை 1 மணிக்கே ஆரம்பிக்குங்க. சந்தைக்கு குறைஞ்சது எவ்வளோ மாடு தான் வரும்? அது பப்ளிக்காக சொல்லக்கூடாதுங்க, அது பிரச்சனை வரும். மாடு நிறைய வரும். சரிண்ணா, இங்கே என்ன ரக மாடுகள்லாம் வருது? ஹெச்எஃப், பியூர் ஹெச்எஃப், ஜெர்சி, அதோட கிரு கிராஸு எல்லா மாடுகளும் வருங்க. சரிண்ணா, இன்றைக்கி மாட்டு சந்தை நிலவரம் எப்படின்னா இருந்தது? இன்றைக்கி மாட்டு சந்தை நிலவரம் ஓரளவுக்கு நிலவரங்கள் சுமாராக தான் இருந்துச்சு. சுமாராக இருந்துச்சுன்னா நல்ல இடவெட்டு மாடாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்மளும் ஓரளவுக்கு இந்த மாடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே கஸ்டமருக்கு ஒரு 25 மாடு எடுத்துருக்குறோம். அது போக இன்னும் தமிழ்நாட்டு பாட்டிக்கு 10 மாடு எடுத்திருக்கோம். அப்புறம் இன்னும் 2 ரெகுலர் கஸ்டமருக்கு ஒரு 5-6 மாடு எடுத்திருக்கோம். மொத்தம் ஒரு 40 சில்லற ஏட்டம் இருக்குது. என்ன ரக மாடுனா இன்றைக்கி நீங்கள் பிடிச்சிருக்கீங்க? இன்றைக்கி மேக்ஸிமம் நம்ம ஹெச்எஃப்லேயே ஹெச்எஃப், இந்த பிரிசியல் டைப்பு, பஞ்சாப் ப்ரீடு, அப்புறம் பஞ்சாப் ப்ரீடில் ரெக்கார்டு படித்த மாடுகளும் எடுத்துருக்குறோம். இன்றைக்கி 2025 முதல் வாரத்தில் பிரம்மாண்டமாக நம்ம துவக்கம் பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வாங்கின மாடுகளில் ஆரம்ப விலை எவ்வளோ, அதிகபட்சம் எவ்வளோண்ணா விலை? ஆரம்ப விலை 53,000 2,60,000 எடுத்துருக்குறோங்க. இது நம்ம அது என்னவோ அதுதான். இன்றைக்கி நம்ம இதில் மாடு பார்த்திங்களா 85க்கு இருக்குது, 90க்கு இருக்குது, 95க்கு இருக்குது. எல்லா மாடு ஒன்றக்கண்ட வரைக்கும் சொல்ல முடியல என்னால். 95க்கு இருக்குது, 1,30,000 ஒரு மாடு இருக்குது. அந்த கிடாரி படுத்துருக்க கிடாரி 1,30,000. நான் நடக்க ஒரு மாடு காமிக்கிறேன். 1,30,000. அந்த கிடாரி 2,60,000. அந்த பெரிய ஹைப்ரிடு பஞ்சாப் பிரீடு 2,60,000. 2 மாடு சேர்ந்து ஒரு 30 லிட்டர் கறக்கிற மாடு இருக்குது. சென மாடு பெருசு கொம்பு டைப்பு. அதுவும் இந்த மொட்டை ஒரு பஞ்சாப் பிரீடு, அது தனித்தனியாக ஜோடியை காமிக்கிறேன். அதுவும் பார்த்தீங்களா 2,90,000 வாங்கியிருக்கிறோம். சரிண்ணா, இப்போ நீங்கள் வாங்கின 25 மாடும் ஒவ்வொரு மாடாக பார்த்துடலாங்களா? இப்போ நீங்கள் பிடிச்சிருக்க மாடு என்ன ரகம்னா என்ன? இது ஹெச்எஃப்ல கொம்பு டைப்பு, வெயிலுக்கு தாங்குற மாடு. இந்த மாடு இருக்குது. இது ஹெச்எஃப், எல்லாமே செனை. எத்தனை பல்லுண்ணா இது எல்லாமே? இது முளைப்பல்லுங்க. இதுவுமே முளைப்பல்லு தாங்க. ஏன்னா ஈத்துண்ணா இது 3வது ஈத்து, அது 2வது ஈத்துங்க. ஆனால் இப்போ 25 மாடு ஒரே கஸ்டமருக்கு வாங்கியிருக்கீங்க. எந்த ஒரு கஸ்டமருக்கு வாங்கியிருக்கீங்க? அவங்க சென்னை இருக்காங்க. இப்போ சிவகங்கைக்கு போகுது. பெரிய ஃபார்மு, ஹைடெக் ஃபார்மு. அவங்க மொத்தம் 200 மாடு எடுக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை வந்தது ஒரு சாம்பிளுக்கு தான் வந்தாங்க. ஒரு சாம்பிளுக்கு எங்களுக்கு இது இப்படி தான் மாடு வேணும்னு சொல்கிறதுக்கு சாம்பிளுக்கு வந்ததுக்கு 25 மாடு எடுத்தாங்க. ஏன்னா நம்ம செலெக்ஷன் அவ்வளோதான் மாடு இருந்துச்சு. இன்னும் 25 50 மாடு கூட எடுத்திருப்போம். அவர் சாம்பிளுக்கு சொன்னதுக்கு அதுதான். அது நீங்கள் இனிமேல் நல்லா தாட்டி நான் வர முடியாது, நான் தேவைங்க மேலே நம்மளால் சொல்லிடுறேன். நீங்கள் எத்தனை மாடு செலெக்ஷனாக எடுத்து வைக்கிறீங்களோ சொல்லிடுங்க, அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு விட்றோம், உங்கள் செலெக்ஷன்னு சொல்லிட்டாரு. அதாண்ட நம்ம அதுக்கு தகுந்த எடுத்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அத்தனை மாடு இதுதான். மொத்தம் 200 மாடு தேவை. அவர் குதிரை அது இதுன்னு எல்லாமே வச்சுருக்காரு, ஒருங்கிணைந்த பண்ணி வச்சுருக்காரு. நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம அவர் பண்ணைக்கு நம்ம சேனல் சார்பில் ஒரு விசிட் போவோம். நம்ம மாடையெல்லாம் இறக்கிட்டு அதில் ஒருங்கிணைந்த பண்ணையாக ஒரு ஹேபிக்கு வச்சுருக்காரு. அவர் பண்ணைக்கு நம்ம ஒரு விசிட் போய் நம்ம சேனல் சார்பில் அதே ஒரு வீடியோ போடுவோம். மாட்டுக்காக இல்லை, அவர் என்னென்ன பண்ணுறாரு. குதிரை மொத்தம் ஒரு 17 குதிரை வச்சுருக்காரு. அது ஆசைக்கு தான், அதில் எந்த ஒரு பலனும் இல்லை, வச்சு இது பண்ணுறாரு, பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இவங்க தீவனங்கள்லாம் எப்படின்னா வச்சுருக்காங்க, தான் பேசுனாங்களா? தீவனமெல்லாம் நிறைய இருக்குதுங்க. அதெல்லாம் தீவனம் இல்லாமலாம் இப்படி ஜாம்பவானுங்களை வாங்க முடியாது. இதெல்லாம் இருக்குது. அது போக இப்போ சைலேஜ் கூட நம்மக்கிட்ட கேட்டால் நாளைக்கு ஒரு 10 டன் சைலேஜ் நாம் தான் அரேஞ்ச் பண்ணி தாட்டி விட்றோம். தீவனம் இருக்குது, இருந்தாலும் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டி இப்போ 10 டன் நாளைக்கு காலையில் நம்ம அனுப்புகிறோம் சைலேஜ். சரி, நான் இன்றைக்கி 25 மாடு வாங்கினதில்ல ரொம்ப செலக்டிவாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாடெல்லாம் ஒன்று எங்களுக்கு காமிக்கிறீங்களா? ஒவ்வொன்றா காமிக்கிறேன். ஒவ்வொன்றா பிடிச்சி காமிக்கிறேன். வாங்கினா பார்க்கலாம். எல்லாமே எனக்கு பிடிச்ச மாடு தான். இதில் அவங்க கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது கஸ்டமர் செலெக்ஷனே இல்லை. அவர் ஓப்பனாக சொல்ல போனால் மாடு வாங்க போன இடத்துல ஒரு 20 மாடு இருக்குன்னா அதில் ஒரு 5 மாடு செலக்டிவாக எடுத்து நாங்கள் வச்ச உடனே அவர் நீங்கள் பார்த்து வேலை பேசுங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அக்கட்ட போய் ஒரு குச்சி எடுத்து பல்ல நோண்டிக்கிட்டு ஓரமாக தான் நின்னார். நாம தான் அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன, ஓப்பனாக யார் சொல்கிறாங்க சொல்லுங்கன்னு சொல்லலை, நான் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்துங்க, கமிஷன் உங்கள் பேசிக்கிங்க, வியாபாரிகிட்ட என்ன பேசிக்கிங்க. எனக்கு காசை பற்றி பிரச்சனை இல்லை. தெளிவாக உங்கள் மனசுக்கு திருப்தியாக இருந்தால் வாங்கி கொடுங்க, உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொன்னார். எனக்கு எப்படி வாங்கணும்னா அப்படி தான் வாங்கினேன். இன்றைக்கி 140 130ன்னு சொன்ன மாடெல்லாம் கூட நான் என்னால் எவ்வளோ தொண்டைகளையும் கட்டி பேச முடியுமோ எனக்கு அதில் கமிஷன் இருக்குது, இல்லைன்னாலும் சொல்ல.
என்னால் எவ்வளோ கம்மியாக வாங்க முடியுமோ அடித்து பேசி வாங்கி கொடுத்தேன். சரி வாங்கினா ஒவ்வொரு மாடாக பார்த்துடலாம். பார்க்கலாங்க. சொல்லுங்கண்ணா, இது இப்போ பக்கத்தில் நிற்கிது என்னன்னா உங்களோட பெருசாக இருக்குது, என்ன மாடுண்ணா? இது வந்து ஹெச்எஃப்ஏ தாங்க. ஹெச்எஃப்ல டாப் ப்ரீடு. இது ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ரெக்கார்டுனா இதோட பிளட் லைனேஜோட ரெக்கார்டு பார்த்தீங்களா 42 லிட்டர் ரெக்கார்டு. இது ரெக்கார்டு ப்ரூஃபே இருக்குது. நம்ம மாடு வாங்கினவர் ப்ரூஃபே காமிச்சார். அவர் பண்ணையில் ப்ரூஃப் காமிச்சு நம்ம இந்த மாடு எடுத்தோம். ஆனால் அது விற்கிறக்கெல்லாம் இல்லை, நாங்கள் வலுக்கட்டாயமாக எப்படி சொல்கிறது பிடுங்கிட்டு வந்திருக்கோம் அந்த மாட்டை 2,60,000க்கு. அவருக்கு மனசு இன்ன வரைக்கும் இன்னும் சந்தையில் வந்து கூட பார்த்து அவருக்கு மனசு இல்லை. இந்த மாடெல்லாம் சந்தைக்கு வர்ற மாடு இல்லை, அதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க காது வச்சு பண்ணையில் வாங்குகிற மாடு இது. எங்கள் நேரத்துக்கு இப்படி ஒரு இன்றைக்கி இந்த 2025 நமக்கு இப்படி ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியாக ஒரு பொக்கிஷம் கிடச்சவே நமக்கு இந்த மாடு கிடச்சிருக்குது. இந்த பெஸ்ட்டு குவாலிட்டின்னு எப்படின்னு அதை கண்டுபிடிக்காது? இதில் ஒரு சைஸு பிரம்மாண்டம் எல்லாம் நடுன்னு வந்தாலும் பெஸ்ட்டு குவாலிட்டின்னு வராது. அதெல்லாம் இருக்குது. இதில் தோல் நைஸு, இந்த உள்ளுது, மூக்கு, கண், கால் ஊக்கம், கால் குழாம்பு எல்லாமே பாருங்கள். இது இத்தனைக்கு இது என்னன்னா 6 to 7 மாதம்தான் செனை. இன்றைக்கி 6 to 7 மாதம் செனை மாடு 2,60,000க்கு வாங்கியிருக்கோம். மற்றவங்களுக்கு எப்படி தெரியுதோ தெரியாது, இந்த மாடு வாங்கினவங்களுக்கு இதோட அருமை தெரியும். இந்த மாடு விற்றவர் கொடுக்கல, பிடுங்கிட்டு வந்துருக்குறோம். அவருக்கு இந்த மாட்டோட விலை தெரியும். இன்னும் ஒரு 4 மாதம் கழித்து நேரம் சென்னையில் இந்த மாடு விற்றா இதோட ஜோடி வந்து 9.5 லட்சத்துக்கு விற்றுருக்காங்க ஒரு மாடு. இது அந்த கணக்குக்கு குறைஞ்சது 6 லட்சம் 7 லட்சத்துக்கு மினிமம் சும்மா கொடுத்த பேர் விற்றா கூட இதை வாங்குற ஆளுக்கு 6-7 லட்சத்துக்கு விற்பாங்க. இன்றைக்கி அவசரப்பட்டு 4 மாதத்துலேயே நாம் இந்த மாட்டை 2,60,000க்கு பிடுங்கிட்டு வந்துருக்கோம். இது மடி எப்போனா வைக்கும்? மடி பார்த்தீங்களா 7-8 மாதத்துக்கு மேலே தான் வைக்கிங்க. இது எவ்வளோ கறக்கும் உங்கள் அனுபவம்? இது வந்து தலைச்சனுங்க, பிளட் லைனேஜ், இதெல்லாம் ப்ரீடுக்காக எடுக்கிறது. இதில் ஒரு கண் இறங்குச்சுனாலே நமக்கு அதே வந்து எப்படி சொன்னால் புதையல் கிடைக்கிற மாதிரி தான். அதை காலக்கண்ணு பிறந்தாலும் சரி, பொட்டக்கண்ணு பிறந்தாலும் இந்த ரகத்தில் ஒரு காலக்கண்ணு பிறந்தால் அது இதுக்கு மேலே ஓவர்டேக்காக இருக்கும். ஃபீமேலோட மேல் ஓவர்டேக்காக இருக்கும். ஃபீமேல் கண்ணே பிறந்துச்சுன்னா இன்னும் இதுதான். இது இத்தனைக்கு தலைச்சந்தான். எத்தனை பல்லுண்ணா இது? 6 பல்லுங்க. சரிண்ணா. இது இந்த மாடு பார்த்தீங்களா பஞ்சாப் ப்ரீடு, பஞ்சாப் லைனேஜிலேருந்து எடுத்த மாடு. இந்த மாடு முழுக்க வறட்சியான உள்ள இடத்துல வெறும் வரத்தட்டு, சோளத்தட்டு தின்ன மாடு. பச்சை கிச்சை சைலேஜ் எதுவுமே கிடையாது. முழுக்க வைக்கிப்புழு கூட கிடையாது. வரத்தட்டு சோளத்தட்டு தான் தின்னுக்கிட்டு மண்ணுக்குள்ளே தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அதோட சாணி பாருங்க, செவன்னு சாய மாட்டம் இருக்குது. ஏன்னா வரத்தட்டு இந்த வண்டி மாடெல்லாம் தின்னு சாணி பார்த்திங்கன்னா நாட்டு மாடு இப்படி போடும், அதாட்டம் தான் இருக்கும். ஹெச்எஃப் மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா புதன்னு சாணி பார்த்திங்கன்னா அள்ள முடியாது. அப்படி கலவை சட்டியில் கலவை கொட்டினவே இருக்குது. இந்த மாட்டோட சாணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கே இந்த மாடு எந்த கண்டிஷனில் எப்படி இருக்குது, பிரம்மாண்டமாக நிற்கிது பாருங்கள். இன்றைக்கி நாங்களும் பார்த்தோம், சந்தைக்கு வந்து எல்லாருமே இந்த மாடு கூட வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு எல்லோரும் விலை கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமாம், இந்த மாடு வந்து நம்ம மாடு இருக்கிறதுல இருந்தோம். இந்த மாடு வந்தது எப்படி தான் உள்ளுக்கு சந்தைக்குள்ளே பரவச்சா தெரியல. யார் பார்த்தாலும் நம்மளை கேட்டாங்க. அங்கே பார்த்தா எல்லோரும் ஜெய் நல்லா அங்கே வந்து மாட்டை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நல்லா டாப்பில் செம மாடு. 2025 நமக்கு ஒரு பொக்கிஷமாக இந்த ஃபஸ்ட்டுவே ஆரம்பமே ஒரு பிள்ளையார் சொல்லி நமக்கு பெஸ்ட்டாக அமைஞ்சு கொடுத்துருக்குது. சரி, அடுத்த மாடு பார்க்கலாமாண்ணா? வாங்க பார்க்கலாம்.